நம்ம வீடு லவ்லாபுடைய இந்த கேலக்ஸி பேபி ஸ்டோர் இருக்கமோ என்னது பயமா இருக்கு. குட் கேர்ள் குட் கேர்ள் குட் கேர்ள். அடி எவ்வளவு ஒட்டட வந்திருக்கு பாருங்க. என்னடி இது ஒரு வீடு மட்டும் கிடையாது மக்களே, இதுதான் எங்களோட வாழ்க்கை. என்னடி ஃபீல் பண்ற செல்லம்? காசே இருக்காது சுத்தமா. சாப்பிட காசு இல்லாம எதுவுமே வாங்க காசு இல்லாம கூட நாங்க இங்க இருந்து வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எங்கன்னா நம்மளோட சொந்த வீட்டுக்கு. மோஸ்ட் எமோஷனலா இந்த பாயிண்ட்லயே தான் உட்காந்துக்கிறாங்க. ஏய் பாத்து கூட்டு போங்கடா ப்ளீஸ்டா அப்படி சொல்லிருக்காங்க. எங்க ஏது என்ன எல்லாமே வீடியோல இருக்கு. மோரோவர் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. கெஸ் பண்ணி தான் இப்ப கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணீங்க. நான் பண்ண நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள ஏய் உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப என்ன பிரச்சனை? அதான் சொல்லுதுல போய் அங்க நில்ல, என்னதான் பாத்து பார்க்கலாம். ஒண்ணும் பண்ணாது பாங்க. ரெடி 1 2 3. அம்மாவும் பாப்பாவும் என்ன கலர் பாப்பீங்க? அந்த பக்கம் திரும்பி சொன்னா யாருக்கு தெரியும்? 3 days நானும் லக்கி ஒரே கலர். ஆமா அம்மோ, எனக்கு பிங்க் கலர் Dress நீ எடுத்து கொடுக்கலையே, உங்க அம்மாக்கு மட்டும் எடுத்து கொடுத்த. கழட்டி குள்ளக்கி போட்டு விட்ட கழட்டி. அது Dress எப்படி எடுத்து போட முடியும்? பைத்தியம். வேற அவசரப்படாத, அதுக்கு நவுக்காத Dress எல்லாம். வா ஏஞ்சிரு பாப்பலாம். ஓகே மக்களே, சருக்கு லக்கிய பைக் எடுக்க கீழே கிளம்பியாச்சு. இப்போ நம்மளும் வந்து கிளம்ப போறோம். ஆக்சுவலி இப்போ நம்ம எங்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்க்கு போறோம். அந்த பிளேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டுல இப்பெல்லாம் லக்கிய வச்சு சமாளிக்கவே முடியல மக்களே, ரொம்ப கிராங்கி ஆறாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாம், நம்மளும் கொஞ்சம் டெய்லி வாக்கிங் போலான்னு பிளான் பண்ணி நாங்க ஒரு 1 month பார்க் போயிட்டு இருக்கோம். பட் பார்க்குக்கு போய் லக்கி அங்க நடக்க வைக்க முடியாது, அஃப்கோர்ஸ் தூக்கியும் வச்சுக்க முடியாது. அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும், எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம வச்சிருக்க லவ்லாபுடைய இந்த கேலக்ஸி பேபி ஸ்டோலரை பார்க்குக்கு டெய்லி எடுத்துட்டு போயிடுவோம். பாத்தீங்களா, லக்கி அதில் உட்கார வச்சுட்டு எங்களோட வீ டைமையும் நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி. இந்த ஸ்டாலர்ல 5 point சேஃப்டி ஹார்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேபி சைஸ்ல வச்சு நீங்க அழகா லாக் பண்ணிக்கலாம். அவங்க மூவ் ஆயிடுவாங்களோ விழுந்துருவாங்களோன்ற பயமே உங்களுக்கு தேவையே இல்லை. இதுல ரிவர்சபிள் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணி பேபிஸ் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரியும் நீங்க அவங்களை உட்கார வச்சு இந்த கேனோப்பியை யூஸ் பண்ணி உங்க பேபிஸ் நீங்க கவர் பண்ணியோ வச்சுக்கலாம். இதுல ஒரு குட்டி விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பேபிஸ் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நீங்க செக் பண்ணிட்டே இருக்கலாம் மக்களே. பார்க்ல கொண்டாரு லக்கியா நாங்க பிளே பண்ணவோ விடுவோம். பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விளையாட்டையும் அவங்க விளையாடிட்டு திருப்பி வந்து உட்காந்துப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க டயர்டா ஆயிடுவாங்க இல்லையா. இந்த ஸ்டாலர் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்களை கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா, அவங்களும் ரொம்ப கம்ஃபர்ட்டா உட்காந்துட்டு வருவாங்க. இல்ல டிட்டாச்சபிள் ஃபுட் ட்ரேவுமே இருக்கு. அண்ட் பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிற திங்ஸ் நம்ம அந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல பிக் அண்ட் டியூரபிள் ரியர் வீல் இருக்கு வித் ஆன்டி ஸ்கிப் பிரேக். ஸோ இந்த பிரேக்கை போட்டீங்கன்னா போதும், உங்களோட ஸ்டாலர் மூவே ஆகாது. பயமே இல்லாம பேபிஸை எங்க வேணாலும் நீங்க உட்கார வைக்கலாம். அண்ட் பிக் ஃப்ரண்ட் வீல்மே இருக்கு. இது 360 டிகிரி மூவ் ஆகும். எனக்கு இந்த ஸ்டாலர்ல ரொம்ப பிடிச்சது, இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸ்டாலர் மக்களே. அண்ட் முக்கியமா இதுல மல்டி லெவல் சீட் ரெக்லைன் இருக்கு. ஸோ பேபிஸோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்ஸை நீங்க ரெக்லைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாலரால எங்களோட ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் ஆகியிருக்கு. ஸோ லக்கி இதில் உட்கார வச்சுட்டு நாங்கள் வாக்கிங் போன மாதிரியும் ஆச்சு, லக்கியை வெளியே கூட்டு போன மாதிரியும் ஆச்சு, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இது எல்லாமே பண்ண மாதிரியும் ஆச்சு. இதில் அட்ஜஸ்டபிள் லெக் சப்போர்ட் வித் ஃபுட் ரெஸ்ட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ பேபியோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃபேமிலி டைமை இன்னும் நீங்க எங்கேஜா வச்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த ஸ்டாலர் உங்களுக்கு தேவைப்படும் மக்களே. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஸ்டாலர் Amazon, Flipkart, lovlab.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு மக்களே. ஸோ ஒர்க் முடிஞ்சோன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்லேயே இதை நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கத்த முடியாது மக்களே, எம்டி வீடா இருக்கனால எக்கோ சவுண்ட் அதிகமா மைக் போட்டுக்கலாம். என்ன பண்ணுகிற பொடி உருண்டை நம்ம எல்லாம் மாத்திட்டாங்களா? அதெல்லாம் எப்பவே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும் நம்மளுது, இந்த மாதிரி இருக்காதுங்க. 2 வருஷம் வரலன்னா எல்லாமே மறந்து போயிட முடியாது. அப்ப இருந்த லாக் தானே, அதே லாக் தான், எதுவுமே சேஞ்ச் ஆகல. மறந்துச்சு மக்களே. எல்லாம் ஓட்டெல்லாம் ஒழுங்கு இங்கதான் மக்களே நம்மளோட சோஃபா இருக்கும்.
சோஃபா இந்த சோஃபால உட்காந்துக்கிட்டு இந்த டிவி பார்ப்போம். இங்க லக்கி உருண்டுட்டு இருப்பாங்க. ஆமா, பரந்துல இருக்கும் சாமி ரூம், கஸ்டமைஸ்டு சாமி ரூம். ஒரு போட்டோ கூட இங்க இதானே வரும். கிளாஸ் தான் இருந்தது, உடஞ்சிச்சுன்னு மாத்திட்டாங்க போல. இன்னும் சமைக்கிற மாதிரி எல்லாத்தையும் திறந்து பாக்குறீங்க. என்ன பண்ண போற? ஃபேவரட்டான ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கதான் நீ பாத்திரம் மக்களே, இங்கதான் மக்களே. நான் லக்கி அங்க போவாதீங்க, இதுவாயிடுச்சு பாரு. பூச்சி மாதிரி வந்துச்சு. ஏன் இங்க பூச்சி வந்துச்சு? செல் அடிச்சிருக்கோம். என்ன இருக்கமோ பூச்சா உன்னதான் கடிக்கும். ஏன்னா நீ பூவா சாப்பிட மாட்டல, நான் பூவா சாப்பிடுறேன், அதனால உன்னதான் கடிக்கும். என்னெல்லாம் போட்டு கடிக்காது. பூச்சா இருக்கு போவாதன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷன் நீ அங்கேயே போறேன்னா எவ்வளவு திமிரு. பூவா சாப்பிடலன்னா வந்து பூச்சா கவு கச்சி போட்டுரும் உன்னை. ஓகேவா? உன்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? உங்களை. ஓகேவா? என் மக்களே, என் சமையல் கலையை நான் வளர்க்க மக்களே. ஆனா எனக்கு புரியல. இங்க இருந்தா கூட கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. டென்ஷன் பண்ணாத. இங்க நீ கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருந்த ஒரே வேலை இந்த வெசுல் வாஷ் மட்டும். இதான் வசந்த மாளிகையோட பெட்ரூம். ஆமா, நம்மளோட பெட்ரூம். பெண்களா இறக்கி வச்சிருக்காங்க. இந்த கார்னர்ல நம்ம பெட் போட்டு வச்சிருப்போமா, அப்ப லக்கிக்கு பெட் ரெயில இங்க போட்டு வச்சிருப்போம். எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல நம்ம வீடு. இது என்ன கீழே கழட்டி வச்சிருக்காங்க? அந்த இதுவே கழட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு கழட்டி வச்சிருக்காங்க? அது ஹேங்கர் கழட்டி. ஆக்சுவலி இந்த கபோர்ட் வந்து ரொம்ப ஸ்மால். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்குன்னு. இந்த லெந்த் கம்மி மக்களே. இங்க எதுவுமே இருக்காது, இந்த வரைக்கும் தான் இருக்கும். இங்க துணி வைக்க முடியாதுன்னு கொஞ்சம் அப்படியே கபோர்டே எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே இத பாருங்க ஃபுல்லா ஸ்க்ரூலாம் பண்ணி மாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு நம்ம வாங்கும்போது கபோர்டே இருக்காது, எல்லாமே ஜஸ்ட் ரேக் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இது ரெடி பண்ணோம். உட் வர்க் எல்லாமே உட் வர்க் அந்த கோயில் சாமிக்கு பூஜை சாமிக்கு பண்ணது எல்லாமே நம்ம வந்து இங்க பண்ணி இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ இன்னும் புதுசா என்ன பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு. வீடு எப்படியா இருக்கும் ஒட்டட மாதிரி. நம்ம இங்க இருக்கும்போது இப்பெல்லாம் வச்சுக்கவே மாட்டோம். ஒரு மாசம் ஆள் இல்லைன்னா அப்படிதாண்டி இருக்கும் வீடுனா. நீ வந்து க்ளீன் பண்ணிட்டு போனோம். இவ்வளவு ஒட்டடை செய்யவே கூடாது. இங்க பாரு மேல எல்லாம் இருப்பாரு, அது எட்ட மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுல போய் மாப்போம். இந்த பாரு இந்த வேலை எல்லாம் வச்சிருக்காரு. எக்கி அடி எவ்வளவு ஒட்டடை வந்திருக்கு பாரு. பொறி உருண்டை நல்லா எக்கி அடி. எனக்கு தெரியும், நீ கடைசியில என் தலையில தான் கட்டுவேன். அழகிய வீடு வேணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது. அவங்க நமக்காகவே தொடப்பத்தை விட்டு போய் செல்வம்மா சொல்லுவாங்க, ஒட்டடை வரக்கூடாது, கடன் வந்துரும், ஒட்டடை மட்டும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு அது யார் வீட்லயாவது ஒட்டடை இருந்தா கூட நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு கொஞ்சம் அடிச்சு வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸுங்க அப்படின்னு. நல்லா குனிஞ்சு நெஞ்சு போயிருக்கணும். மாய மூடு பைத்தியக்காரன் மாய மூடு. வீடு இப்படி வச்சிருக்கிறதுக்கு எனக்கு டென்ஷன் வருது. அழகா பெருக்கி மாப் போட்டு வச்சிருக்கலாம். இப்படி கச்சா முச்சா நான் போட்டு வைப்பாங்க வீட்டை. இப்போ கூட ஒண்ணும் பிரச்சனை. பக்கத்து வீட்டுல மாப் நீ என்கிட்ட சொல்லி இல்ல நைட் 6 மணிக்கு மேல மாப் இல்ல நான் போடுறேன். நாளைக்கு கண்டிப்பா வந்து நான் மாப் போடுவேன். மனசே வலிக்குது. அழகா வருது. பட்டு செல்ல எதுக்கு அம்மா அழுகுற? நீ செம கெட்டப்ல இருக்க. அம்மா என்ன கெட்டப்லமா இருக்கா? அழகா இருக்கலாமா? ஆணி வந்து நாங்க அடிக்க மாட்டோம், பட் இவ்வளவு அடிப்பாங்க. ஆக்சுவலா எல்லாருமே வீட்டுக்கு வந்து ஆணி அடிப்பாங்க. அவ்வளவு கொடூரமா அடிக்க கூடாது அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா இவ்வளவு அடிக்காம இருந்தோம் பாருங்க. எல்லா இடமும் விட்டு வைக்கல, ஃபுல்லா வால் ஃபுல்லா அடிச்சு நவுத்திட்டாங்க. அது எப்படின்னா ஆக்சுவலா நாங்க ஆணி அடிக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கிடையாது. நாங்க ரெண்டு வீட்டுல நாங்க வந்து வீட்டை கூட ஏன்னா அவங்களுக்கு தொல்லையா இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா இந்த வீடு வந்து நம்மளுக்கு எப்படி சொல்ல, நம்ம உடல் மாதிரி செவுத்துல எது பட்டாலும் நம்ம மேல பட்ட மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் வச்சா நம்ம ஏதாவது ஒரு போட்டோ மாட்டோம், ஐயோ ஆணி அடிக்கணும் வேணாம் அப்படின்னு நினைச்சிரும். ஒரு லைட் மாட்டினா கூட ஆணி அடிக்கணும், லைட்லாம் வேணாம் அப்படின்னு அந்த ரீசனுக்காகவே நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணியே வச்சிருக்கோம். ஆனா இப்ப பார்க்கும்போது எவ்வளவு பத்தல் போட்டா இவ்வளவு ஓட்ட போட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னடி உண்மையிலே வேலை பார்த்துருக்குற மக்களே, நிஜமாவே மனசு சரிப்படல. இவ்வளவு அழுக்கா இருக்கிறது நாளைக்கே கிளீன் பண்ணலாம் நம்ம வந்து. நீ ரொம்ப பண்ணுகிற பொறி உண்டு. இது ஒரு வீடு மட்டும் கிடையாது மக்களே, இதுதான் எங்களோட வாழ்க்கை. வாழ்க்கை தொடங்கின இடமே இதுதான். ஒரு எமோஷன். எப்படி சொல்றது அது? என்னடி ஃபீல் பண்ற செல்லம்? என்னாச்சு? இங்க வா என் கூட. இல்ல இப்போ எல்லாருக்குமே வீடு வாங்கணும்ன்ற ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனா நாங்க வந்து வீடு வாங்கினாதான் எங்க லைஃபேன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு பெரிய ஸ்டோரி மக்களே. அதெல்லாம் குடமா சொல்லணும். அப்பதான் எங்களுக்கு மேரேஜ்ன்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் வீடு வாங்கிட்டு நாங்க எவ்வளவு நாள் வந்து காசே இருக்காது சுத்தமா. சரிம்மா விடு, அதெல்லாம் என் பழசெல்லாம் பேசிட்டு. மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 மந்த்லேயே நம்ம இங்கே வந்துட்டோம். ஆக்சுவலி நம்ம மேரேஜ் ஆகி
செல்வி அம்மா அவங்க கூட இருந்தோம். ஆனால் அவங்களும் எங்களை தனியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம் தனியாக. ஆனால் அப்போ எதுவுமே ஒரு மேரேஜ் ஒரு வீட்டுக்கு வரப்போ இந்த வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இல்லை மக்களே. எல்லாமே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு பிகினராக இருந்தோம். எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நாங்கள் பார்த்து பண்ணோம். இந்த காசு இருக்காது, எப்படி சொல்கிறது, சாப்பிட காசு இல்லாமல் எதுவுமே வாங்க காசு இல்லாமல் கூட நாங்கள் இங்கே இருந்திருக்கோம். நிறைய டேஸை நாங்கள் ஐலைனர் காமிச்சா ஃபுட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இல்லை. நாங்கள் வந்து 1 lakh என்னமோ வாங்கினோம்ல இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டு அது மந்த்லி ஒரு அமௌண்ட் கட்டணும். ஃபஸ்ட்டு மந்த் எங்களால் கட்ட முடியாது. மூவ் ஆன ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். முதல்ல நம்ம கார் வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். பார்க்கிங் ஆமா, இங்க வந்து பார்க்கிங் இல்லை நம்மளதுல. உள்ள கூட ஸ்ட்ரீட்ல கூட எடுத்துட்டு வர முடியாது. அதனால நம்ம விட்டுருந்தோம். ஆனா அந்த ரெண்டே 3000 4000 மந்த்லி. அப்போ இயர்லி பார்த்தோம்னா 35,000 40,000. அந்த 35,000 நாங்க 3-4 மாசம் வாழ்ந்துருவோம். எங்களோட ஃபுட்டு செலவே அவ்வளவுதான். சரி ஓகே, அதுவும் இல்லாமல் கார் டியூ வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் சரி பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் நாங்கள் நிறைய இங்கே திருப்பி போயிடலாம் அது மாதிரி எவ்வளோ யோசிச்சிருக்கோம். இல்லை நாங்கள் அங்கே வீடு போனோம்ல நம்ம, அப்போ வந்து ஒரு மாசத்துலயே தயவு செஞ்சு நம்ம மறுபடியும் பழைய போயிடலாம். ஏன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே விட நம்மளோட அந்த வீடு வந்து நம்ம லீஸ்ல இருக்கோம். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுள், சேஃப்டி, முக்கியமாக லக்கிக்கு ஜாலி எல்லாமே இருக்கு. ஆனால் என்னன்னா நம்மளோட இந்த எமோஷனலான வீடை விட்டுட்டு நம்ம ஆக்சுவலி ஏன் இது எமோஷனல்னா, இங்க தான் நாங்க எங்களோட லைஃபையே ஸ்டார்ட் பண்றோம். அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து போறது வந்து உண்மையாலே யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எங்களுக்கும் அதே சிச்சுவேஷன் தான். இப்போ மறுபடியும் இப்போ இங்க பாக்குறப்போ ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சாப்பிடுமா குழந்தை, மாடிக்கு போலாமா, சீக்கிரம் கடகடா சாப்பிடுங்க. பார்க்கு எதுக்கு கூட பார்க்குன்னு அதுக்கிட்ட லக்கி 100 வாட்டி சொல்லிச்சுடா பார்க். சும்மா அப்பதான் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆமா செல்லம், உனக்கு தெரிஞ்சிச்சுல செல்லம், பார்க்கு நம்ம போல செல்லம். சூப்பர் பாப்பி, குட் கேர்ள் பண்ணுங்க எல்லாரும். குட் கேர்ள். வாங்க மாடிக்கு போலாமா? அப்பா கை பிடிங்க. ஐயோ குழந்தை, மேல போலாம். ஸ்லிப்பர் போடு இங்க வா. ஸ்லிப்பர் போடு. அந்த பெல்லாம் எடுத்து உள்ள அடுக்கி வச்சிருங்க கையோட. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்டி, முடிச்சிட்டாங்க. மோரோவர் இன்னும் கொஞ்சம் தான் பெண்டிங் வச்சிருக்காங்க. 2 வருஷம்லாம் இல்லை, இப்போதான் ஒரு 1 இயர்க்குள்ளதான் இருக்குமே. இல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வரப்போதான். மக்களே நம்ம லக்கி ஸ்டொமக்ல இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணி ஐயோ வொர்க்அவுட் பண்ணி ஆக்சுவலி அப்ப இங்க ஃபுல்லா கிரவுண்டா ஸ்டுடியோ தானே அது. அது ஸ்கை வாக்டி, அதுக்கும் முன்னாடியே வரும். இந்த பில்டிங் மறைக்குது, அதுக்கு அப்படியே நேரா தான் இருக்கு. ஆனா இங்க இருக்க பில்டிங் மறைக்குது. நம்ம வீட சுத்தி நிறைய ஷாப்லாம் வந்திருக்கு. நான் இங்க வரவே இல்லை. நம்ம இங்க வந்து காலி பண்ணிட்டு போனோம்ல, அதுக்கப்புறம் நான் இங்க வரல. நம்ம அப்புறம் ஒருத்தருக்கு ரெண்ட் விட்டோம். அவங்க ஒரு 2 இயர்ஸா இங்கேயே இருந்துட்டாங்க. இப்போ அவங்க ஓன் ஹவுஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா சரி அவங்க இருக்கும்போது நம்ம வர்றது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு சருக்கு மட்டும் எப்பயாச்சும் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு நீடு ஏதோ ஒன்று கேட்குறாங்க, இல்லை எனக்கு வேலை இருக்குன்னா இப்படி வந்து பார்த்துட்டு போவோம். கூப்பிட்டு போனா சரி ஓகே, முன்னோத்தவங்க இருக்கும்போது நம்ம எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டோம். பட் இப்போ வரும்போது சரி விடு, ஃபீல் பண்ணாத, ஓவர் ஃபீல் பண்ணாத, விடு. இந்த வீடு வந்து ரொம்ப ஒரு எமோஷன் மக்களே. அது சும்மா அழுகுற என்னடி. ஓகே மக்களே, ஃபைனலா வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. சும்மா அதே ஃபீல் பண்ணாதடி, இது எங்க இருந்தாலும் நம்ம வீடு தான்டி, எப்போ வேணா வரலாம். ஓகேவா? நான் வர்றது அப்படி தாண்டி நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டோம். 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஃபீலிங் அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டா இருக்கு மக்கள். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே மக்களே, நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து நல்லா காத்து வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அழுதுக்கு ஃபீல் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்ப போறோம். அவ்வளோதான், வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். பாருங்க, பை சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லவ்ஸ் பிரியா.